கில்லி படத்துல சாதனையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ரஜினி ரசிகர்களை பத்தி சில விஷயங்கள் புகழ்ந்து தள்ளலான்னு பாக்குறேன். ஏன்னா அடிக்கிறதுல 2 நாளைக்கு ரஜினி ரசிகர்கள் நம்ம வீடியோவே பார்க்க கூடாது. பேச்சாடா பேசுறீங்க பேச்சு அப்படின்னு சொல்றவளுக்கு தூக்கி வச்சு அடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கில்லி படம் ஒன்று கிடைச்சிருச்சு. ரிலீஸ்ல தெரிக்க விட்டு லால்ச்ல நம்ம குத்தி விட்டு ஓரமா உட்காந்து வச்சிருச்சு. இதுக்கு மேலேயும் புரியலன்னு சொல்லிட்டு ரஜினி ரசிகர்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணாங்கன்னா மூளை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்துடலான்னு இருக்கேன். பட் இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வரலாம். கில்லி படம் 9 நாள்ல கிட்டத்தட்ட 24 கோடிக்கு மேல வசூல் எடுத்து போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. பட் இது உண்மையான அப்டேட் தான். டிஸ்ட்ரிபியூட்டர் ஹாப்பியா இருக்காங்க, ப்ரொடியூசர் ஹாப்பியா இருக்காங்க, முக்கியமா தளபதி ரொம்ப ஹாப்பியா இருக்காது. முக்கியமா சொல்ல போனா ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கான்னு தான் சொல்லி ஆகணும். வரலாறு காணாத நேரத்துல தமிழ் சினிமாலே வந்து ஒரு ரிலீஸ் படம் வந்து இவ்வளோ கோடி வசூல் எடுக்குதுன்னு சொல்லக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து கருதப்பட்டு இருக்கு. இதுவரையும் தமிழ் சினிமால இத்தனை கோடி வந்து ரிலீஸ்ல எடுத்ததே கிடையாது. அது நம்ம படம் எடுத்திருக்கனால வந்து எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு. ரஜினியா நடிச்சு, அதாவது கேமியோல நடிச்சு வெளிவந்த லால் சலாம் திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட வசூல் மொத்தமே, அதாவது லைஃப் டைம் வசூலே வந்து எவ்வளவு கேட்டீங்கன்னா வந்து 21 கோடி தான். ஆனா வந்து கில்லி திரைப்படம் வந்து வெறும் ரிலீஸ் பண்ணி வந்து 25 கோடி வசூல் எடுத்திருக்குன்னா அப்ப ரஜினி என்ன முட்டாளா? இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். ரஜினி பார்த்தா உங்களுக்கு கேன பையன் மாதிரி தெரியுதான்னு கேட்கிறேன். அதாவது ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரஜினி ரசிகர்கள் வந்து எங்க படம், எங்க தலைவர் எங்க கால வச்சாலும் எல்லா இடத்துலயுமே கண்ணி வெடி இருக்கிற மாதிரி, எங்க தலைவர் கால வச்ச இடத்துல எல்லாமே வந்து பணமழையா கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இளையதரத்தை போட்டு புளிப்புளின்னு புளிஞ்சிட்டு இருந்தாங்க. நான் என்ன நினைச்சிட்டு வந்து இப்படி புளிறான் இல்லையே, ஒரு நாள் சிக்காமாய் பேர போன்னு சொல்லிட்டு மாட்டிட்டுக்குள்ள கில்லி ரீலிஸ்ட்ல வந்து மாட்டிக்கிட்டானோ. கடைசியில் பார்த்தா எங்க இருக்கானு பார்த்தா ஆளே காணோம். எந்த தியேட்டர் வாசல்லையுமே ரஜினி ரசிகர்கள் போட்டவே காணோம். ஒரு ப்ரௌட் ஆஃப் ஏ மூமெண்ட் ஒன்று சொல்லணும்னா, ரஜினி சாரை பொறுத்தவரையும் த லெஜண்ட். ஓகேங்களா, ரஜினி சார் ஒரு லெஜண்டா தளபதியை ஒத்துப்பாரு. ஆனா ரசிகர்களை பொறுத்தவரையும் நோ லெஜண்ட், ஃபுல் அண்ட் வேஜண்ட் எல்லாருமே. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ரஜினியை பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்ல போனா நீ ட்விட்டர் வந்து பாருங்க, தளபதி விஜய் வந்து ரஜினி ரசிகர்கள் எவ்வளவு கேலி பண்ணி அபியூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு நான் பதிலடியா இருக்கிறதுனால தான் வந்து இந்த வீடியோ டெடிகேட் பண்றேன். ஒன்லி பியூர் ரஜினி ரசிகர்கள் கிடையாது. இந்த வீடியோ வந்து போலியா இருக்கிற ரஜினி ரசிகர்களுக்கு தான் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணணும். நீங்க யாராச்சும் தளபதி ரசிகர்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் ஆல்ல போட்டு வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.